Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்கிறது தான். ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. ஃபஸ்ட்டு இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நான் எவ்ரி வீடியோக்கு இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் வீடியோக்கு உள்ளவே போகிறது. ஏன்னா இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடலளவு நீங்கள் பயணம் பண்ணால் கூட எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் வாழ்நாள் தான் வந்து முழுசாக வீணடையுமே தவிர நீங்கள் எதை கற்றுக்கிட்டாலும் இந்த ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது. ரெண்டாவது அப்படி என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா டார்கெட். அதாவது நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே, அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஆர்ஆர் ரேஷியோ முழுசும் பாதிக்கும். லாஸ் பண்ண சொல்ல 500 லாஸ் பண்ணிக்கிறீங்க, ஆனால் ப்ராஃபிட் சொல்ல 200 நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போனால் அது எந்த விதத்தில் நியாயம்? சரி, இன்னொரு ட்ரேடும் அதே மாதிரி பண்ணுறீங்க. 500 ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, 200 ப்ராஃபிட் வருது. 2 ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் வந்து 400 கிடச்சிச்சு. ரொம்ப செம்ம ஹாப்பி ஆகிட்றீங்க. இதே மாதிரி டெய்லி 200 பண்ணால் மாதம் வந்து இவ்வளோ சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டுருங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 3ஆவது நாள் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சம்பாதிச்சு மொத்தமே காலி, ப்ளஸ் டேக்ஸ் ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாம் சேர்த்து. ஸோ எந்த அளவுக்கு எஸ்எல்க்கு மெயின்டைன் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி டார்கெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுத்தையும் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு இது வந்து டைம் வேஸ்ட் வீடியோவாக இருக்கலாம். நான் சொல்கிறது என்ன, இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கலாம். அப்படி இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எடுத்துகிட்டு நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சார், எனக்கு ஆப்ஷன்லாம் வந்து தெரியும். நீங்கள் சொன்னீங்க மேலே போகணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் எடுக்க சொன்னீங்க, கீழே போகணுன்னு சொன்னால் புட் ஆப்ஷன் வாங்க சொன்னீங்க. எனக்கு கீழே போகணுன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் ஆனால் நமக்கு லாபம் வரும், மேலே போகுன்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் ஆனால் நமக்கு மேலே போனால் கால் ஆப்ஷன் லாபம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. ரைட், அதெல்லாம் ஓகே. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது, எந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் செலக்ட் பண்ணுறது, ஏன் செலக்ட் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் சொன்னிங்கன்னா பெட்டராக இருக்கும். ரொம்ப நாளாக கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ண முடியல. ஆனால் ரிப்ளை பண்ண முடியலன்னா எல்லாருக்கும் ஒரே டைமில் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போது 35,000 பேங்க் நிஃப்டி ரன்னிங் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது உங்களுடைய ப்ரெடிக்ஷன். அப்போது நீங்கள் சிஇ பக்கம் இருக்கிறீங்க, மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது உங்களுடைய எண்ணம். நான் வந்து பிஇ பக்கம் இப்போதைக்கு எக்ஸாம்பிள் எடுக்கலை, எக்ஸாம்பிள் வந்து கால் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பிஇனா மார்க்கெட் கீழே போகும், சிஇனா மார்க்கெட் மேலே போகும். கால் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இந்த ஏடிஎம் அப்படின்னா என்ன, ஐடிஎம் அப்படின்னா என்ன, ஓடிஎம் அப்படின்னா என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுல. ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம், அட் த மணி, இன் த மணி, அவுட் ஆஃப் த மணி. அவுட் ஆஃப் த மணி அப்படின்னா என்ன? அவங்களுடைய ப்ரீமியமை ரொம்ப தூரம் தள்ளி வாங்கிறது. இப்போ நீங்கள் மார்க்கெட் மேலே போகுதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போது உங்களுடைய ப்ரீமியம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போது 35,000 சிஇ நீங்கள் அதே ப்ரைஸாக ப்ரீமியம் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா இருக்குது, எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். 500 ரூபா இருக்குதுன்னு நீங்கள் வாங்குறீங்க. இது வந்து என்னது? ஏடிஎம். ஓகேங்களா? சரி, இதையே நீங்கள் கொஞ்சம் தள்ளி, அதாவது கொஞ்சம் தள்ளி வாங்குறீங்க. 35,300 சிஇ அப்படின்னு தள்ளி வாங்குறீங்கன்னா இது ஒரு 300 ரூபா இருக்கும். இதை வந்து என்ன சொல்லணும் நம்ம? ஓடிஎம். நல்லா கவனிங்க, ஓடிஎம். 35,000 சிஇ இருக்குது. இப்போ நீங்கள் 34,800 வாங்குறீங்க சிஇ. ஓகே, 34,800 வாங்குவீங்க. இதனுடைய ப்ரீமியம் என்ன இருக்கும்?
கிட்டத்தட்ட 800 ரூபாய் இருக்கும். இது ITM இந்த மணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு இப்போ என்ன டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ இந்த லெவல் வந்து 35,000 ஓடிட்டுருக்குன்னு வச்சுங்களேன், இந்த லெவல் வந்து 35,000 ஓடிட்டுருக்கு. சார் நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கினோன்னா இதுக்கு மேலே இருக்கிற ப்ரைஸ் தான் சூஸ் பண்ணணும், இந்த ITM யாராச்சும் சூஸ் பண்ணுவாங்களா? 34,800 யாராச்சும், அதாவது இதுக்கு கீழே வந்து 34,800 ப்ரைம் ஓடிட்டுருக்கு, ப்ரீமியம் ஓடிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். சார் மார்க்கெட் தான் மேலே போகுது, நாம ஏன் அந்த ப்ரீமியம் வாங்கணும் விலை அதிகமாக கொடுத்து அப்படின்னு நிறைய பேரோட டவுட்ஸ். அதாவது விஷயம் தெரியாதவங்க இன்னும் ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. சார் மார்க்கெட்டை மேலே போகுது, நாம ஏன் இந்த ப்ரீமியம் வாங்கணும் அப்படின்ற டவுட்ஸ் இப்போல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். இந்த வீடியோவில் எல்லோரும் கிளியர் ஆகிடும். ஆனால் மறக்காமல் உங்களோட மேக்ஸிமம் லைக்ஸ் எவ்வளோ வருதோ, நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் இன்டர்டேக்கு வந்து மார்னிங் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 200 லைக்ஸ் எக்ஸ்பிரஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000 லைக்ஸ் மேலே எதிர்பார்க்கலாம். ஆனால் அது யாரும் அந்தளவுக்கு லைக்ஸ் பண்ணதில்லை. ஏன்னா வந்து புரியாது, விஷயம் புரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து லைக்ஸ் பண்ணுவாங்க. புதுசாக வரவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. ATMனா என்ன, மார்க்கெட்டுடைய தற்போதைய நிலவரம் என்னவோ அதனுடைய கால் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ATM அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனுடைய ப்ரீமியம் வந்து அவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா OTM, அதாவது இங்கே தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி வாங்குறீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து 300 ரூபாய் இருக்கும், இது 500 ரூபாய் இருக்கும், இது 800 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா? சரி, நல்லா கவனிச்சிங்க. இது வேணுமா ஸ்க்ரீன்ஷாட்டும் பண்ணி வச்சுங்க. இல்லைன்னா திரும்ப இதை ஒரு 4-5 டைம் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். சார் மார்க்கெட் மேலே போகுது, சரி ஓகே, இப்போ நாங்கள் இதில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்சம் நான் கீழே தள்ளி வந்துடுறேன். மார்க்கெட் வந்து 35,100 போச்சுன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் வந்து 35,100 போகுது மார்க்கெட் அப்படின்னா, இதில் வேகமாக போதா ஸ்லோவாக போதான்றது அது ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு வேகமாக போனால் தான் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அன்றைக்கி ஃபுல்லாக 4 எடுத்துகிட்டு கடைசியாக உங்களுக்கு ஓரளவுக்கு 100 பாயிண்ட் கொடுக்குதுன்னா உங்களுக்கு எதுலேயுமே 3மே வந்து பண்ணி உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, லாஸ் தான் ஆகும். நமக்கு வேகமாக போகணும், சீக்கிரமாக 100 பாயிண்ட் போனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு லைக்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று பண்ணுறேன். ஸோ இதுக்கு எத்தனை பேர் புரியுது, எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, 35,100 போகுது, 35,100 போகுது. நீங்கள் இந்த ITM சொன்ன இல்லைங்களா 800 ரூபாய், இந்த 800 ரூபாய் இருக்கிறது இப்போ நீங்கள் அது 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் போச்சுன்னா இது 800 ரூபாய் இருக்குது, ஒரு 80 பாயிண்ட் மூவ் ஆகும். ஓகேங்களா? அதாவது 80 பாயிண்ட் மூவ் ஆகும். 800 ரூபாய் இருக்கிறது 80 பாயிண்ட் மூவ் ஆகும். ஓகே, சரி. இந்த அட் த மணி இருக்குங்களா, அட் த மணி தற்போதைய 35,500 CE 500, இது என்ன ஆகும், 500லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் மூவ் ஆகும். ஓகேங்களா? 500லேருந்து 50 ரூபாய் மூவ் ஆகும். என்ன சார் வெறும் 50 ரூபா தானே மூவ் ஆகும், இது மட்டும் 80 ரூபா மூவ் ஆகுதுன்றீங்க, இது மட்டும் ஏன் 50 ரூபா மூவ் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். இது வந்து அட் த மணி. இது அப்புறம் இந்த OTM சொன்னீங்க, அவுட் ஆஃப் த மணி. இந்த அவுட் ஆஃப் த மணி என்ன ஆகும்னா 300லேருந்து கிட்டத்தட்ட 20 ரூபாய் மூவ் ஆகும், இல்லை 15 ரூபாய் மூவ் ஆகும், இல்லை மேபி ஒரு சில டைம் 30 ரூபா மூவ் ஆகும். அதான் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பீட் கம்மியாக மூவ் ஆகுதுன்னா இந்த OTM தான். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 90% மக்கள் என்ன சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த OTM மேலே தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த OTM மேலே ட்ராவல் பண்ண சொல்ல என்ன ஆகுனா ரிஸ்க்கு மிக 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 அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் ஸ்டாப் லாஸ் போடுறது கிடையாது. அதுதான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. உங்களால் ஸ்டாப் லாஸ் போட முடியல, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வேணாம் அப்படின்னா ட்ரேடிங்கை விட்டு கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிவிட்டு தள்ளி நில்லுங்க. கொஞ்ச நாள் இருக்கிற காசை சேவ் பண்ணி ஃபேமிலிக்கு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. எமோஷ்னலாக ட்ரேட் பண்ணாதீங்க. லாஸ் ஆகிடுச்சா திரும்ப ட்ரேட் பண்ண, நாளைக்கு லாஸ் ரிகவர் பண்ணிடலாம், டபுள் குவான்டிட்டி போட்டு யூஸ் பண்ணலாம், லாஸை ஆவரேஜ் பண்ணி ரிகவர் பண்ணிடலாம், இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம், தோறாமல் நினைக்கிறேன், பார்க்கலாம், போகலாம், வரும், இப்படி அப்படி எந்த வேணாலும் போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதனுடைய கண்டினியூஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் வீடியோ எண்டிங்கில். அதாவது வெபினார் அப்படின்னா என்ன சார், செமினார் என்ன,
செமினார்னால் டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் எடுப்பாங்க, 2 நாள் 3 நாள் கிளாஸ் எடுப்பாங்க, நேரடியாக உங்களை பார்ப்பாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, 25,000 ஃபீஸ் வாங்குவாங்க, அதை 2 நாளில் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது வந்து செமினார். வெபினார்னா ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பாங்க, அவங்களுடைய ஸ்க்ரீனை நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய ஸ்க்ரீனை அவங்க பார்க்கலாம். இது வந்து ஆன்லைன் கிளாஸ். இது வந்து மேபி ஒருத்தர் ஒரு விதமாக எடுக்கிறாங்க. நம்மளுடைய கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட 45 days ரன் ஆகும். உங்களுக்கு சார்ட் ரீடிங் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லித்தரப்படும். ஒரு சார்ட் எப்படி போகுது, எந்த அளவுக்கு போகும், எந்த அளவுக்கு வரும், எவ்வளோ மூமெண்டம் கொடுக்கும் அந்த சார்ட்டில், ஒரு சார்ட்டை எப்படிலாம் நம்ம படிக்கலாம் அப்படின்ற விஷயத்த கிட்டத்தட்ட 45 daysல உங்களுக்கு சொல்லித்தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்பட்டால் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெபினார் டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெபினார் எப்படிலாம் இருக்கும், நீங்கள் எப்படி வந்து கலந்துக்கலாம், நீங்கள் எந்த டைமில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், எப்படி கலந்துக்கலாம் அப்படிலாம் நீங்கள் வரவே தேவையில்லை. அதாவது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ரெக்கார்டபிள் கண்டென்ட்டாக கூட உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஏன்னா ஜாபுக்கு போகிறவங்க நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் போடுவாங்க, ஸோ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அவங்களால அட்டென்ட் பண்ண முடியாது. எல்லாருக்காகவும் கிளாஸ் வந்து அந்த வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பாருங்கள். உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். அவங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிவிடுவேன். அவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். என்ன மாதிரி சப்போர்ட்னா, இப்போ அவங்களுடைய வியூஸ் வந்து என்னுடைய வியூஸும் மேட்சிங் ஆகிற மாதிரி அவங்களுக்கு சொல்லி தரப்படும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னுடைய வியூஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அப்பர் சைடு பிரேக் அவுட்கான மூமெண்டம் இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்களும் அதே மாதிரி அப்பர் சைடு மூவ் வந்து அவங்க கற்றுக்குவாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து நான் மட்டும் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லைவில் போட்டுருக்கணுமா, அதே மாதிரி அவங்களையும் லைவில் வந்து சென்ட் பண்ண சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ லோவர் சைடு பிரேக் டவுன் ஆகிறதுக்காக கீழே இருக்குது, ஏரோ மார்க் கீழே போட்டிருக்கோம் பாருங்கள் அப்படின்னா, ஸோ ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் கீழே மூவ்மெண்ட் ஆகும், இது மாதிரி விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அவங்களால. ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். இது வந்து 45 daysல அவங்களோட லைஃப் டைம் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஆட் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் உங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.